நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 214வது திருநாமம் சத்ய பராக்கிரமாய நமக. பிரளய காலம் என்று சொல்லப்படும் ஊழிகாலம் வந்தது. அனைத்து உலகங்களும் பிரளய கடலால் சூழப்பட்டன. ஊழிகாலம் பிரம்மதேவருக்கு இரவு பொழுது ஆனபடியால் பிரம்மதேவர் உறங்க சென்றார். எப்போதும் பிரம்மாவின் வாயில் வேதம் ஒலித்து கொண்டே இருக்கும். அவ்வாறிருக்க பிரம்மா உறங்கத் தொடங்கியதும் அவரது மூச்சுக்காற்றின் வழியாக வேத ஒலிகள் எல்லாம் வெளியே வரத் தொடங்கின. அசுரர்களுள் குதிரை போன்ற முகம் கொண்டவனான ஹயக்ரீவன் என்ற அசுரன் இருந்தான். குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ பெருமாள் வேறு, இந்த ஹயக்ரீவன் அரசன் வேறு. அவனுக்கு வேத மந்திரங்களை கற்று அம்மந்திரங்களை கொண்டு தனது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள ஆசை. ஆனால் அவனை போன்ற தவறான நபர்களிடம் வேத மந்திரங்கள் கிடைக்காதபடி பிரம்மாவும் தேவர்களும் பாதுகாத்து வந்தார்கள். எனினும் வேத மந்திரங்களை பெறுவதற்கு ஏதேனும் வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஹயக்ரீவ அசுரன் காத்திருந்தான். இப்போது உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மாவின் மூச்சுக்காற்றின் வழியே வேத ஒலிகள் அனைத்தும் வெளிவந்தபடியால் அந்த வேத ஒலிகளை திருடி சென்றான் ஹயக்ரீவன். வேதங்களை இழந்த பிரம்மா உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். ஹயக்ரீவ அசுரன் செய்த சூழ்ச்சியை உணர்ந்தார். தேவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு திருப்பார்கடலை அடைந்து ஹயக்ரீவ அசுரனிடம் இருந்து வேதங்களை மீட்டு தருமாறு திருமாலிடம் பிரார்த்தனை செய்தார் பிரம்மா. திருமாலும் வேதங்களை மீட்டு தருவதாக பிரம்மாவுக்கு வாக்களித்தார். அனைத்துலகும் அப்போது கடலால் சூழப்பட்டிருந்தபடியால் கடலில் சஞ்சரிக்க வல்ல உயிரினமாகிய மீன் போன்ற வடிவை எடுத்துக்கொண்டார் திருமால். மீனின் வடிவில் திருமால் செய்த அந்த அவதாரத்தையே மத்ஸ்யாவதாரம் என்று சொல்லுகிறோம். திருமால் வேதங்களை மீட்பதற்காக மீனாய் அவதரித்தமையை அறிந்த ஹயக்ரீவ அரசன் கடலுக்குள்ளே சென்று ஒளிந்து கொண்டான். மத்ஸ்யமூர்த்தி கடலுக்குள் மூழ்கிய அந்த அசுரன் ஒளிந்து கொண்டிருக்கும் இடத்தை கண்டறிந்து அவனோடு போர் புரிந்து போரில் அவனை வதம் செய்து அவன் கவர்ந்து சென்ற வேதங்களை மீட்டு அவற்றை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். நான் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் பறிபோன வேதங்களை நீ சிரமப்பட்டு மீனாய் அவதரித்து மீட்டு தந்தாய். உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை என்று பரவசப்பட்டு பேசினார் பிரம்மா. அதற்கு திருமால், பிரம்மதேவரே, உங்களை போன்ற மெய் அடியார்களுக்கு எனது வீர தீர பராக்கிரமங்களை அவ்வப்போது எடுத்து காட்டுவதற்காக இத்தகைய அவதாரங்களை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. வேதங்களை மீட்கும் சாக்கில் உங்களுக்கு எனது மத்ஸ்யாவதாரத்தை காட்டியது எனக்கு மகிழ்ச்சியே. மீனாக இப்போது உங்களுக்கு காட்சி தந்தது போலவே ஸ்வயம்பூ மனுவின் காலம் முடிந்து சாட்சுஷ மனுவின் ஆட்சி காலம் வரும்போது பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யும் சத்யவிரதன் என்ற மன்னனுக்கு மீனாக காட்சியளித்து எனது வீர தீர பராக்கிரமங்களை காட்டப்போகிறேன் என்று விளையடித்தார். தான் சொன்னபடியே பாண்டிய நாட்டில் வைகை நதியில் மீனாய் தோன்றி சத்யவிரத மன்னனுக்கு அருள் புரிந்தார். மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் என்ற தொண்டரடி பொடியாழ்வாரின் பாசுரத்துக்கு ஏற்ப மெய்யடியார்களுக்கு தனது வீர தீர பராக்கிரமங்களை நன்கு காட்டி அருளுவதால் மத்ஸ்யமூர்த்தி சத்ய பராக்கிரம என்று அழைக்கப்படுகிறார். சத்ய என்பது மெய் அடியார்களை குறிக்கின்றது. அவர்களிடத்தில் தனது பராக்கிரமங்களை வெளிப்படுத்தி காட்டும் திருமால் சத்ய பராக்கிரம என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 214வது திருநாமம். சத்ய பராக்கிரமாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு திருமால் தனது மேன்மைகளை நன்கு காட்டி அருள்வார். நாராயண நாராயண.